வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி பைப்பிங் கற்றுக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு பழைய துணியில் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறேங்க. பார்த்திங்கன்னா, கிராஸ் பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கிராஸ் பீஸ்க்கு ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு இப்போ ஜாயின் பண்ணால் ஈஸியாக இருந்துருச்சுங்க. அதுவே எல்லாமே நம்ம போக போக பழகிக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரியே பழைய துணி இருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பைப்பிங் நமக்கு அப்போ தாங்க ப்ளவுஸில் நம்ம வச்சு பழகும்போது நமக்கு கொஞ்சம் பழகிடும். அப்போ உங்களுக்கு இதாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வைக்கும்போது எந்த சைடுன்னு தெரியாமல் நமக்கு புரியாது. அதனால் நம்ம ஒரு 2-3 டைமில் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டுங்க அந்த பிசுறு இருக்கிற இடத்துல நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இதுவே நீங்கள் நேர் பீஸ் கூட நம்ம வச்சு கைக்கெலாம் வச்சு அடிக்கலாங்க. சரி, கிராஸ் பீஸ்னால் கழுத்துக்கு ஷேப்பில் நல்லா வளைவு வரும்ல, அதனால நான் எடுத்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்குமே இது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடித்ததுக்கப்புறமா அந்த ஓரத்தில் இருக்க பிசுறு மாதிரி இருக்கிறத வெட்டி எடுத்துக்கிறேங்க. வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு லைனிங் பீஸ் தாங்க நான் வச்சுருக்கேன். சரி, நல்ல பக்கம் எது ராங் சைடுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ்லேயே நம்ம நல்ல பக்கம் எது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுலேயும் குறித்து பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம அடித்த இடத்த விட்டுட்டு நம்ம அந்த பிசுறு இருக்குமில்லங்க அந்த இடத்துல வச்சு அடிக்கணும். இதுவே எனக்கு ஸ்டார்டிங்கில் குழப்பமாக இருந்துச்சு, எந்த பக்கம் வைக்கணும்னு. அப்புறமா அப்படி வச்சு பார்த்து தாங்க புரிஞ்சுது. அது மாதிரி நமக்கு டக்குன்னு புரியாது. ஒரு 2 வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இருக்கிறது, அடித்த பிசுரை உள்ளே வச்சு இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமா தின்னாக வேணுமா அப்படி வச்சுக்கலாங்க. கரெக்டாக சன்னமாக எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு த்ரெட் பைப்பிங் வைக்கிற அளவுக்கு. நம்ம பிகினராக இருக்கிறனால கொஞ்சம் கரெக்டாக வராது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிதானமாக அடிக்கலாங்க. நானுமே பொறுமையாக நிதானமாக தாங்க வச்சு பார்த்து ஒரே சைஸில் வச்சு அடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் வெள்ளை நூல் தாங்க போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம தப்பு பண்ணால் நல்லா தெளிவாக தெரியும். நம்ம கரெக்டாக அந்த பைப்பிங்கில் அடிக்கக்கூடாது அல்லவா, அதனால நான் நல்லா பார்த்து பொறுமையாக அடித்து பழகிட்டுருக்குறேங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி பைப்பிங் வச்சு பழகிறதா இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பழைய துணியில் வச்சு நம்ம பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த பிசுரை நம்ம கட் பண்ணிவிட்டு கம்மி பண்ணி அடித்து பார்க்கலாம். இதுவுமே லைனிங் துணியில் எப்படி ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டு அந்த வளைவுக்கெலாம் நமக்கு எப்படி வருதுன்னு நான் ட்ரை பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 2 மெத்தட் தாங்க ட்ரை பண்ணுறதை காட்டுறேன். நான் அது இல்லாமல் நான் அடிக்கடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பும் புரிஞ்சுக்குதுங்க. இப்போ 2 வாட்டி நம்ம அடிக்கும்போதே அடுத்தது என்னன்னு புரிஞ்சுக்குச்சு. அதனால் நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம பழைய துணியில் வச்சு அடித்து பார்த்துட்டு லைனிங் துணியில் வச்சு அடித்து பழகிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் ட்ரை பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நல்ல பக்கத்தில் வச்சு அடித்து இப்போ அந்த பிசுறு இருக்கிற பக்கம் பிசுறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உள்ளே மடக்கி கரெக்டாக எவ்வளோ தேவை நமக்கு பைப்பிங் அப்படின்னு நான் எடுத்துருக்கேங்க. கரெக்டாக பைப்பிங்கில் படாமல் நம்ம பொறுமையாக அடிக்கலாங்க. புதுசாக இருந்து பைப்பிங்கில் பட்டாலும் நம்ம சிரமப்படாமல் பிரிச்சுட்டு கூட அடிக்கலாங்க. ஃபினிஷிங் நமக்கு நல்லா வரணும். அதனால் நம்ம பொறுமையாகவே இப்போ பாருங்கள் இந்த லைனிங் துணினால வெறும் ஒரே ஒரு சிங்கிள் துணினால கொஞ்சம் ஊசியில் அப்படியே மாட்டிக்கிச்சுங்க அந்த இடத்துல. அப்புறம் இப்போ தான் நார்மலாக போகுது. பாருங்கள் நான் கரெக்டாக அதை வச்சு அடிக்கிறேன். அப்போவுமே நமக்கு ஒரு அளவுக்கு தாங்க வந்திருக்கு. பைப்பிங் வந்து ஒரே மாதிரி நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அப்போ நமக்கும் நல்லா வந்துடும். த்ரெட் எல்லாமே இந்த அளவுக்கு வந்திருக்குது. நம்ம ப்ளவுஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.